2 இறக்கை விசிறி. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம 2 இறக்கைகள் இருக்கிற மாதிரி சூப்பரா ஒரு விசிறி செய்ய போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு நமக்கு 9 சென்டிமீட்டர் நீளமும் 3 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அட்டை தேவை. இந்த அட்டையில இங்க காட்டி இருக்கிற மாதிரி 3 சென்டிமீட்டர் நீளமும் 1 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட 9 செவ்வகத்தை வரைஞ்சுக்கோங்க. அப்புறம் நடுவுல ஊசி கொண்டு ஒரு ஓட்டை போட்டுடுங்க. இந்த அட்டையில பச்சை நிறத்துல கோடு போட்டிருக்கிற இடத்துல கத்திரிக்கோலை வச்சு உள் பக்கமா வெட்டுங்க. அப்புறம் அந்த வெட்டிய பகுதியை ரெக்க மாதிரி மேல் நோக்கி 90 டிகிரிக்கு மடிச்சு விடுங்க. இதுதாங்க விசிறியோட ரெக்கை. இப்போ இந்த அட்டைய பால் பாயிண்ட் பேனா முனையில இந்த மாதிரி பொருத்துங்க. இந்த அமைப்பை நீங்க உங்க வீட்டு மின் விசிறிக்கு கீழே காட்டினா எவ்வளவு வேகமாவும் அழகாவும் சுத்துதுன்னு நீங்களே பார்க்கலாம். நீங்க கிட்ட போய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் எவ்வளோ வேகமாவும் அழகாவும் சுத்துதுன்னு தெரியும். அவ்வளவுதான். எளிமையான முறையில 2 ரெக்கை ஃபேனை நாம ஈஸியா செஞ்சிட்டோம். பாத்தீங்களா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? இது எதனாலன்னு பார்க்கலாம். மேலே இருக்கும் மின் விசிறியிலிருந்து வரும் காற்றின் இயக்கத்தினால் பேப்பர் விசிறியின் பிளேடுகளுக்கிடையே ஒரு அழுத்த வேறுபாடு உருவாகிறது. இது பேப்பர் விசிறியை சுழல வைக்கிறது.